திகட்டாத சுவை நீ உங்கள் கையிலும். வாங்க நீங்கள் பலாக்கொட்டை பொடி மாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு பலாக்கொட்டை மேலே உள்ள தோல் எடுத்துகிட்டு நான் உப்பு போட்டு ஒரு 5 விசில் ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதை துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சுட்டு ஒரு கடாயில் காஞ்ச மிளகாய் எண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம துருவி வச்ச பலாக்கொட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருக்கேன். சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ நமக்கு பலாக்கொட்டை பொடி மாஸ் ரெடி. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டு மீல்ஸோட பலாக்கொட்டை பொடி மாஸ் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுமாரி புதுசாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.